டாக்டர் தேவிகா வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்மளை அப்படியே ஒரு பெரிய வியப்பில் ஆழ்த்துவாங்க. சில சமயத்தில் அப்படியா, இது வேறையா அப்படின்னு ஒரு ஒரு குட்டி சர்ப்ரைஸை கூட அவங்களால கொடுக்க முடியுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் கமர்ஷியல். இவங்க நிறைய கமர்ஷியல்ஸில் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும்னா ஒன்று சொல்கிறேன். இந்த ஹார்லிக்ஸில் மில்லட் போட்டு நீ அதை குடிச்சு தான் ஆகணும்னு பேத்திக்கிட்ட சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி நிறைய கமர்ஷியல்ஸ், நிறையனா 22 கமர்ஷியல்ஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஆக்டிங் அப்படின்றது உங்களுடைய இதில் இல்லவே இல்லை, நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. அது தானாக திடீர்னு உங்களை தேடி வந்ததுன்னு சொன்னீங்க. அதுக்குள்ளே போன அப்புறமா வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஜாலியாக இருக்கா, இல்லை வந்துருக்கூடாதா? என்ன மாதிரி அனுபவம் அது? ரொம்ப ஜாலியாக இருக்குது. அது என்னென்னா, 40-50 வருஷம் இந்த டீச்சிங்கில் இருந்து குழந்தைங்களோட அவ்வளோ அன்பாக பண்ணி கல்ச்சரல் ஆக்டிவிசம் பண்ணி ஒரு 29 நாட்டுக்கெல்லாம் போய் வந்து புக்ஸு எழுதி எல்லாம் பண்ணியிருந்தாலும் ஒரு 30 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிறேன். அது வந்து எத்தனை பேருக்கு போய் சேர்றதுன்னா நம்பவே முடியாது. அது என்ன ஆச்சுன்னா, தெருக்கூத்து கட்டை கூத்துன்னு சொல்லுவாங்கல்ல. இது வந்து நான் என்னோட புது தியரி வந்து 7வது நூற்றாண்டுலேருந்து இந்த பாரதம் ஃபெஸ்டிவலுக்கு கிராண்ட் கொடுத்துருக்காங்க ராஜா அங்கிற ஒரு காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிருக்கு நமக்கு. அப்படின்னா 7வது நூற்றாண்டுலேயே பாரதம் கண்டினியூ பண்ணு அப்படின்னு கிராண்ட் கொடுத்துருந்தா எவ்வளோ வருஷத்துலேருந்து அது நடந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் மாமல்லபுரத்தில் நடந்ததுனால தான் அதுக்கெல்லாம் அர்ஜுன தவசு, பஞ்சபாண்டவர் அதமன் பேர் வந்திருக்கு. இதை வந்து நாங்கள் வந்து யுனெஸ்கோவில் இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் பண்ணணும்னு அதுக்காக ஒரு வீடியோ அனுப்பணும்னு சொல்லி மாமல்லபுரத்தில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். கூத்து ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. கிருஷ்ணர் தூது, பெரிய கிருஷ்ணனாக நடிக்கிறவர் பெரிய நடிகர் பி ராஜகோபாலன் சொல்லி அவர் நானும் உட்காந்து இந்த இடையில் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு பெரிய பஸ் வந்தது. பெரிய பஸ்லேருந்து ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் இறங்கினாங்க. ஷூட்டிங்கா அப்படின்னு கேட்டாங்க. ரெண்டு என்டி ராமராவ் காரு அப்படின்னு காமிச்சு அவர் கிருஷ்ணர் வேஷத்தில் இருந்தார். அவர் பார்த்துட்டு, ஏய் அன்னபூர்ணா பாட்டி ரெண்டு செல்ஃபி மேடம், பஸ்ஸு பூரா. நான் சொன்னேன், ஐயோ இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு அவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, எனக்கு செல்ஃபி கேட்குறாங்க. ஏன்னா ஒரு 30 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் எங்கேயோ ஆந்திராவில் பார்த்துருக்காங்க. அப்படின்னா இந்த மீடியம் எவ்வளோ தூரம் போகிறது. இப்போ வந்து நான் கல்யாணமே பண்ணிக்கல, ஆனால் நான் பாட்டி ஆகிட்டேன் எல்லாருக்கும். இப்போ இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் நம்ம அவங்கள பார்த்துட்ருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் பெரிய திரையிலையும் பார்க்க போகிறோம். அவங்க நடித்த படத்துக்கு எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போது பாட்டி ஆகிட்டேன், எல்லாருமே என்னை பாட்டின்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பல குழந்தைகளுக்கு அம்மாவாக இருந்திருக்கீங்க ஆஸ் அ டீச்சர். ஸோ நீங்கள் வந்து பிஏ எம்ஏ முடித்து அதுக்கப்புறம் டீச்சர் அப்படின்ற ஒரு வாழ்க்கையில் தொடங்கி இன்னும் டீச் பண்ணுறீங்களா? என்ன பண்ணுறீங்க? அந்த அனுபவம் சொல்லுங்களேன். இப்போது நான் 18 வயசில் டீச்சர் ஆகிட்டேன். ஓகே, அப்போ தான் ஒரு சின்ன வீடு பக்கத்துலேயே கிட்டக்கு ஒரு ஸ்கூல் இருந்தது. அங்கே போய் ஒரு கிண்டர் கார்டன் எல்கேஜி யூகேஜிக்கு டீச்சர் ஆனேன். அந்த உள்ளே போன உடனே அதுவும் என்ன அந்த அம்மா என்ன கேட்டாங்க, ஒரு மாதம் எனக்கு ஹெல்ப் பண்ண வாலண்டியராக அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். அந்த உள்ளே போன உடனே நான் டிசைட் பண்ணிட்டேன், இதுதான் என்னோடய வாழ்க்கை. தேவிகா நோ எம்ஏ நோ நத்திங், பண்ணலாம், இதையே பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஆஹா ஸ்கூலுக்கு போகிறோமே அப்படின்னு வரணும் குழந்தைங்க. அந்த நோக்கத்தில் தான் நான் டீச்சிங் இருந்தேன். நான் எல்லாரும் டீச்சர்ஸ்க்கெல்லாம் சொல்கிறது அதுதான். நீங்கள் காலையில் எழுந்து கண்ணாடி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணணும். பர்ஃபார்மர் எப்படி ட்ரெஸ்ஸு போட்டுண்டு வேறு மாதிரி ஆயிடுறாங்களோ ஸ்டேஜில், அந்த மாதிரி நாங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே போன உடனே டீச்சர் ஆகிடணும். ஓகே, மற்றதெல்லாம் மறந்துடும். ஸோ டீச்சிங்கில் நாம் எப்படி ஆர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எதெல்லாம் புதுசாக கொண்டு போகலாம் குழந்தைங்களுக்கு, எதெல்லாம் புதுசாக சொல்லித்தரலாம், எப்படி குழந்தைங்கள சந்தோஷமாக வைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட இது. எங்கள் பள்ளிக்கூடத்தில் கேட்டாங்க, நீங்கள் மேல் கிளாஸஸ் எடுக்கணும், அதனால் பிஎட் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் பிஎட் எல்லாம் பண்ண மாட்டேன், நான் எல்கேஜியில் தான் இருப்பேன்,
நான் அது எல்லாம் இன்ட்ரெஸ்ட் சின்ன இல்லை, குழந்தைங்களோட சின்ன குழந்தைகளோட தான் இருப்பேன்னு. ஆனால் இப்போ வந்து அந்த 30 வருஷம் பிஏ முடித்து 30 வருஷத்துக்கு மேலே எம்ஏ பண்ணினேன் காந்தியை பற்றி, அப்புறம் பிஹெச்டி பண்ணினேன். ஸோ 30 வருஷம் நான் மேல் படிப்பு படிக்கணும்னு யோசிக்கவே இல்லை, எனக்கு தேவையே இருக்கலை. ஆனால் காந்தியை பற்றி ஆர்வம் ஜாஸ்தி ஆக ஆக, படிப்பு ஜாஸ்தி ஆக ஆக, அது மேலே ஒரு ஆராய்ச்சி பண்ணணும்னு காந்தியை பற்றி ஆராய்ச்சி பண்ணினது. ஸோ டீச்சிங் வந்து எனக்கு, நான் பார்ன் டீச்சர்னு சொல்லலாம். அது எங்கள் ஃபேமிலியிலேயே ஒரு டீச்சிங் இது இருக்குது. ஆமாம், அதுலேயும் நீங்கள் வந்து டீச்சராக இருக்கிற அதே நேரத்தில் ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கிறீங்கன்றதுனால அந்த ஸ்டூடெண்ட் இஸ் ஆல்சோ அலைவ். அந்த காம்பினேஷன் தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து உங்கள்கிட்டேருந்து இருக்கிற இதில் பேசினதில் கிடைக்கிற ஒரு பெரிய மெசேஜ் வந்து நம்மளுடைய காலிங் என்ன பண்ணால் நம்மளுக்கு பிடிக்குது, எதை பண்ணால் நாம் சிரிச்சிட்டு காலையில் எழுந்திருப்போன்றதை கண்டுபிடிச்சிடணும், அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அப்சல்யூட்லி. இன்றைக்கி நம்ம எவ்வளோ சந்தோஷமாக எத்தனை பேருக்கு சந்தோஷம் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். நிச்சயம். ஸோ நாங்கள் என்ன ஒரு டிவியில் இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாங்க, பொதிகை டிவியில். அப்போது காலர்ஸ் ஃபோன் பண்ணி கேள்விகள் கேட்பாங்க, அப்புறம் காமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு கால் வந்தது, இது நடந்தது 35 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா அந்த லேடிஸ் சொன்னாங்க, என்னோடய குழந்தைய எல்கேஜியில் போடணுன்னு பிஎஸ் ஸ்கூலில் கூட்டிகிட்டு போனேன். அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த யூனிஃபார்ம் எடுத்தாலே இன்னும் தரையில் பிரண்டி அழுவா, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு, வேண்டான்னு. ஸோ நான் போய் தேவிகா மிஸ் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அழுறா, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவங்க சொன்னாங்க, யூனிஃபார்ம் போடாத கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் கூட்டிகிட்டு போனேன். அது என்ன மேஜிக் பண்ணாங்களோ, மறுநாள் யூனிஃபார்ம் போட்டுட்டு போயிடுது ஸ்கூலுக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஞாபகமே இல்லை இந்த கதை. ஓகே, அது டிவியில் சொல்லியிருக்காங்க ஒரு காலரு ஃபோன் பண்ணி. ஸோ இந்த மாதிரி கதைகள் எனக்கே திருப்பி கிடச்சிதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா, அதை விட பெருசாக என்ன. இப்போ வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் டீச் பண்ணுறேன் ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல். அது 2 ஹவர் ட்ரைவ் பண்ணுறேன், காலையில் 2 ஹவர், சாயந்தரம் 2 ஹவர். இந்த செங்கல்பட்டு கிட்ட இருக்குது இந்த பாடசாலான்னு சொல்லி. அங்கே வந்து அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம், சிலபஸ் எது கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் உட்காந்து குழந்தைங்களுக்கு சொல்லணும், இது சொல்லணும், அது சொல்லணும்னு அதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு பிபிடி பண்ணிவிட்டு வீடியோ டவுன்லோட் பண்ணி அதை கட் பண்ணி பிபிடி பண்ணி இந்த பண்ணுவேன். குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு புதுசாக ஏதாவது கொண்டு போவேன். நம்ம வீட்லேயே வந்து நம்ம பேர பசங்களோட விளையாடும் போது த சைல்டுனஸ் கம்ஸ் அவுட். நம்ம திருப்பி அவங்கள மாதிரியே குதிச்சு பாடி எல்லாம் பண்ணுறோம். நீங்கள் த்ரூ அவுட் யுவர் லைஃப் அது பண்ணுறதுனால. டீச்சர்னா லேர்னர் தான். நான் என்னோட இது அதுதான். நிச்சயமா. இப்போ இந்த லேர்னர்னு சொல்லும்போது கோ லேர்னர், நீங்கள் 25 வயசுல தான் பரதநாட்டியம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ ஒன் மோர் டைம் ஒரு புது விஷயத்தை நீங்கள் கற்றுட்ருக்கீங்க. அப்போ சொன்னீங்க உங்களோட கிளாஸில் வந்து உங்களுடைய கிளாஸ்மேட்டுக்கெலாம் 8 வயசு 10 வயசுலாம் இருந்திருக்கும் பரதநாட்டியம்னாலன்னு. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? நான் என்னோட ஸ்டூடெண்ட் சஞ்சயன், தனஞ்சயன்ஸோட ரொம்ப புகழ்பெற்ற பரதநாட்டியம் கலைஞர் தனஞ்சயன், சாந்தா தனஞ்சயன், அவங்களோட புள்ள சஞ்சய். அவங்க எனக்கு வீட்டில் வந்து டியூஷன் எடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அப்போது நான் சொன்னேன், நீங்கள் பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட், அதனால நான் வந்து உங்கள் கிளாஸில் உட்காரணும், நான் அவனுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு நான் உங்கள் கிளாஸில் உட்காரணும். ஸோ அவனுக்கு டியூஷன் எடுக்கிறத விட கிளாஸில் போய் உட்கார்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அதெல்லாம் பார்த்தேன், லைன்ஸு, பேரலல் லைன்ஸு, ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் வருது இந்த ஃபார்மில், டான்ஸில். இதை நான் கற்றுட்டேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டீச்சர் ஆவேன், இன்னும் கொஞ்சம் நல்லா கதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன், நானும் கற்றுக்கிறேன்னு. ஆனால் நான் அரங்கேற்றம் பண்ண மாட்டேன், நான் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன், நான் நல்லா டீச்சர் ஆகணும், இது ஒரு கருவியாக எடுத்துக்கிறேன் பரதநாட்டியம் என்னோட டீச்சிங்கில். இப்போ நான் கதை சொன்னேன் நான் குழந்தைங்களுக்கு. யூனோ, பேசும்போது ஒரு மான் இருந்தது, இருட்டான காடு, அதில் பிக் ட்ரீஸ், க்ரீப்பர்ஸ், இதெல்லாம் கிளாஸில் குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. யூனோ, யூஸ் பண்ணி இந்த மெட்ராஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாம்
சொல்லிக் கொடுக்குறது. இது நான் ஒரு மெத்தடாலஜியே கொண்டு வந்துட்டேன், ஆர்ட் அண்ட் எஜுகேஷன்னு. இந்த மெத்தடாலஜி நான் பண்ணினதுனால எனக்கு முதல் வாய்ப்பு வந்தது அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.